ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். வேத வசனம் சொல்கிறது, இன்று எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன். எகிப்தின் நிந்தை உங்கள் மேல் இராதபடி புரட்டி போட்டேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்கள். காலையிலே ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறார்கள். பொங்கி வந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பி ஒரு வழியை திறந்து கொடுக்கிறது. அதற்கு பின்புதான் இந்த வார்த்தைகள் வருகிறது. அன்புக்குரியவர்களே, கர்த்தர் உங்களுக்காக வழியை திறக்கிறார். எகிப்தின் நிந்தனை என்றால் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு முதல் போகும் பொழுது ஒரு ராஜ உபசரணையோடு போனார்கள். யோசேப்பின் நிமித்தமாக. யோசேப்பு தேசத்தின் அதிபதியாய் இருந்தான். ஆகவே அவளுக்கு நல்ல உபசரணைகள் கிடைத்தது, அழகாக வாழ்ந்தார்கள். யோசேப்பின் காலத்திற்கு பிறகு இந்த மக்கள் அவமரியாதை அடைந்தார்கள். போகிற இடங்களெல்லாம் இவர்களை ஆடு மேய்க்கிறவர்கள் என்றும் அடிமைகள் என்றும் இந்த தேசத்திற்கு வாழ வந்தவர்கள் என்றும் ஜனங்கள் எள்ளி நகையாடினார்கள். இதான் நடந்தது. அன்புக்குரியவர்களே, நிந்தைகளோடு அவமானத்தோடு வாழ்ந்தார்கள். யாராவது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா? ஏதாவது செய்ய மாட்டாங்களா என்னெல்லாம் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதுதான் அவருடைய வாழ்க்கை. 100% டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். மற்றவர்களே சார்ந்து வாழ்ந்தாங்க. ஏதாவது கிடைக்காதா சாமி? யாராவது போட மாட்டீங்களா? ஐயா அதை செய்யுங்கண்ணா, ஏய் அந்த வேலையை செஞ்சுட்டு வா, உனக்கு கூலி தருகிறேன். இதான் நடந்தது. வாழ்க்கையில் அநேக சமயங்கள் நம்ம பார்க்கிறோம் அல்லவா? நிந்தைகள். வட மாநிலத்துக்கு ஊழியத்திற்காக போகும், ஜார்க்கண்டுக்கு போகும்பொழுது ஒரு தடவை இப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு நடைபெற்றது. அந்த ஆதி பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறவர்கள், இந்த முண்டாயின மக்கள், சந்தாளியின மக்கள் மத்தியிலே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எல்லாம் எங்களோடு வந்திருந்தார்கள். அவளோடு இருந்து விட்டு இந்த ராஞ்சி என்கிற பட்டணத்தில் ஜார்க்கண்டிலே சாப்பிடுவதற்காக ஒரு ஹோட்டலுக்குள்ளே நாங்கள் போனோம். எங்களோடு வந்திருந்த இருவரை நாங்கள் அழைத்தோம். 2 ஊழியர்கள் தான், தாழ்ந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அந்த ஹோட்டலுக்குள்ளே அவர்கள் வரவில்லை. ஏன் என்று கேட்ட பொழுது எவ்வளோ வருந்தி கேட்டோம், வரவில்லை. அவர்கள் அங்கே நகண்டு போய்விட்டார்கள். ஏன்னா ரொம்ப வேதனை ஆச்சு. பரவாயில்ல, நம்ம சாப்பிட்றோம், இவங்களுக்கு ஏன் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுத்தா வரமாட்டேன்றாங்க. நாங்கள் சாப்பிட்டு வெளியே வந்தோம். அப்பொழுது எங்களுடைய பக்கத்தில் இருந்த நண்பன் அருமையாக சொன்னான், நாங்கள் அங்கே வர முடியாது, இந்த ஊழியர்கள் அங்கே வர முடியாது. வந்தால் அந்த ஹோட்டலுக்காரனை அடித்து விடுவானா, கட்டை எடுத்து அடித்து விடுவானா. ரயில்வே ஸ்டேஷனில் கூட இந்த குடும்பம் நடக்குங்க. இந்த மக்களை பார்த்துட்டாங்கன்னா ஒரு பெரிய கட்டை எடுத்து விரட்டி அடிப்பாங்க. ஏன்னா அந்த மக்களுடைய பழக்கம் அப்படி தான். டிக்கெட் எடுக்க மாட்டான், ட்ரெயினுக்கு போனால் டிக்கெட் எடுக்க மாட்டான், சாப்பிட்டான காசு கொடுக்க மாட்டான், எதையா திருடிட்டு போயிடுவான். இது அவங்களுடைய பழக்கம். ஆனால் அந்த மக்களை பார்த்த உடனே இவங்க இப்படி தான் சீல் குத்திட்டாங்க. இதை போல தான் எகிப்தில் இந்த மக்களை பார்க்கும், இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க முடியும், எபிரேயர்களை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஜனங்கள் மோசமான சமுதாயம் என்று வைத்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சீலை ஒன்று நீக்கிட்டேன். பிரைஸ் தி லார்ட். நீ சிலருக்கு உங்களை ஏற்றுக்கொள்ள முடியல. மோசமான வழியில் தான் உன்னை பார்க்குறாங்க, மோசமான வழியில் தான் உன்னை அப்ரோச் பண்ணுறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எகிப்தின் நிந்தையை நான் புரட்டி போடுகிறேன். எப்படி புரட்டி போடுகிறேன்? மறுபடியும் விருத்த சேதனம் பண்ணினார்கள். ஒரு புதிய உடன்படிக்கை வருகிறார்கள். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, கர்த்தர் உனக்கு புதிய வாழ்க்கையை தந்திருக்கிறார். நம்ம கம்யூனியனுக்கு போகும்போது, ராஜ்போஜனத்துக்கு போகும்போது அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கையின் ரத்தம். அந்த ரத்தத்தை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவுங்கள். நீங்கள் சாதாரண அல்ல, உங்களோடு நான் உடன்படிக்கை செய்திருக்கிறேன். நீங்களுடைய பிள்ளைகள், நீங்களுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ சாதாரணமானவன் அல்ல. உன் நிந்தையை கர்த்தர் புரட்டி போட்டு இருக்கிறார். உன் வேதனைகளை கர்த்தர் புரட்டி போட்டு இருக்கிறார். இந்த வேதனையோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறாயா? கண்ணீரோடு ஏதாவது யாரிடத்திலிருந்தாவது எனக்கு ஏதாவது கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு பார்க்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்படிப்பட்டவன் அல்ல. அதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை.
உன்னை புத்திரனாக அழைத்திருக்கிறேன். இளைய குமாரன் தகப்பனுடைய வீட்டுக்கு வரும்பொழுது, திரும்பி வரும் பொழுது ஒரு வேலைக்காரன் என்றானவன் தான். ஆனால் அவனை அடிமையாக அல்ல, நிந்தையாக அல்ல, அவன் நிந்தையை புரட்டி போட்டு அங்கே தகப்பன் அவனை கட்டி அணைத்து அவன் முத்தம் செய்து அவனுடைய அடிமையின் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து புத்திரன் என்கிற வஸ்திரத்தை கொடுக்கிறார். அவன் கையிலே அதிகாரம் என்னும் மோதிரத்தை போடுகிறார். அப்பா, இதுவரை நீ பயந்து பயந்து வாழ்ந்தாய், இப்பொழுது நீ கட்டளையிட்டால் போதும், என் நாமத்தினாலே அற்புதங்கள் நடைபெறும் என்று அடையாளமாக மோதிரத்தை போடுகிறார். ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பமாக பாதரட்சி அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆயத்தம், உன் வாழ்க்கை ஒரு புதிய பாதைக்கு ஆயத்தம். அதைத்தான் யோர்தானை பிளந்து ஒரு வழியை காண்பிக்கிறார். யோர்தான் உனக்காக அது பிளக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு புதிய மார்க்கம், ஒரு புதிய வழி. இன்றைக்கு காலை வேளையில கர்த்தர் என் நிந்தையின் பாதையை நீக்கிவிட்டு ஒரு புதிய வாழ்க்கை திறந்திருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இந்த நாளுக்குள்ளே பிரவேசிப்போம். மெய்யாகவே இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாறும். Have a blessed day. God bless you. Amen.